தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திருவருகை கால நவநாள் ஜெபம். ஆதித்தாய் ஆதி தகப்பன் ஜென்மத்திலே பிறக்கப் போகிற சகலரிலும் திவ்ய மகனுக்கு தாயாராயிருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாய், அதற்காக வேண்டிய சகல வரங்களையும் முழுமையாய் அடைந்தவளுமாய், அடைந்த வரங்களை கொண்டு நடத்தின உன்னதமான புண்ணியங்களால் திருமகனாகிய இறைவன் உம்முடைய திருவயிற்றில் வெகு மகிழ்ச்சியுடன் விரும்பி வர பண்ணினவளுமாயிருக்கிற மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் பிறக்கப் போகிற நாள் நெருங்கி வருகிறதென்று நீர் அறிந்து அவரை பார்க்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வர வேண்டும் என்றும், அவரை பார்த்து அவருக்கு ஊழியம் செய்ய நீர் பாத்திரமாய் இருக்க வேண்டுமென்றும் நீர் பண்ணின ஆயத்தத்தை தியானித்து நானும் அவருக்கு தகுதியான ஊழியம் செய்ய ஆயத்தப்பட வேண்டுமென்றும், நீர் பண்ணின ஆயத்தத்தினால் உமது பேரில் திவ்ய குழந்தை பட்ட மகிழ்ச்சி ஒரு காலம் என் பேரில் அவருக்கு வரக்கூடாதிருந்தாலும், எப்படியாகிலும் நான் இந்த திருநாளை கொண்டாடுகிறதில் உம்முடைய திருமகனுக்கு என் பேரில் குறைவராமல் மகிழ்ச்சி வர செய்ய வேண்டுமென்றும், நான் செய்யப்போகிற ஜெபத்தை உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து என்னுடைய கருத்து வீணாய் போகாதபடிக்கு நீர் காது கொடுத்து என் மன்றாட்டை கேட்டருள வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். தாவீதின் திறவுகோலே, இஸ்ராயேல் வீட்டின் செங்கோலே, நீர் திறந்துவிட்டால் ஒருவனும் பூட்ட இயலாது, நீர் பூட்டிவிட்டால் ஒருவனும் திறக்க இயலாது அல்லவோ. சிறையில் கட்டுண்டு கிடப்பவரை வெளியே கொணரவும், இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்கவும் வந்தருளும் சுவாமி வந்தருளும். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16 முதல் 17 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அவர் இஸ்ராயேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளமொத்துப் போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: மரியா வால்டோவின் கடவுளின் மனிதர் காவியம் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தொகுதி. அந்த வார்த்தைகள் தந்த வலியால் குரலெடுத்து கதறி அழத் தொடங்குகிறேன். என் கண்கள் வெள்ளமென நீரை பெருக்குகின்றன. மாதாவோ என் கண்ணீருக்கு அணையிடாமல் மௌனமாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு நானே என்னை தேற்றிக்கொண்டு என் தாயை நோக்கி, சரியம்மா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். உமது திருச்சுதனே என் வாழ்வின் மையமாகவும் என் ஏக நேசமாகவும் இருப்பார். ஆனாலும் என் பலத்தால் இது முடியாதாகையால் ஒன்றை மட்டும் உங்களிடம் கேட்கிறேன். நீங்கள் எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் என்கிறேன். தேவமாதா பதிலுக்கு, நீ மட்டுமல்ல மகளே, என் சிறு பிள்ளைகளில் அநேகர் உண்மையில் இப்படித்தான் நினைக்கிறார்கள். உண்மையில் அவர்களது வாழ்நாட்களின் ஒரு கணம் முதலாக கூட நான் அவர்களை விட்டு விலகிச் செல்வதில்லை என்பதில் அவர்கள் தெளிவான உறுதியோடு இருக்க கடவார்களாக. என் முன்னிலையில் எனக்கு மிக அருகில் இருந்து கொண்டுதான் அவர்கள் பாவங்களை கட்டிக்கொள்கிறார்கள். அவர்களது பாவங்களின் கொடிய துர்நாற்றத்தால் நான் வதைக்கப்படும் போதும் கூட இறைவனைப் போலவோ அவர்களது காவல் தூதர்களைப் போலவோ கூட நான் அவர்களை விட்டு விலகிச் செல்வதில்லை. ஏனெனில் தாய்மை என்னும் பரிசுத்த பந்தத்தால் நான் அவர்களோடு கட்டுண்டிருக்கிறேன். என் பரிதாபத்திற்குரிய பிள்ளைகள் இந்த உண்மையை எப்போதும் மனதில் கொண்டிருந்தால் அவர்கள் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார்கள் என்கிறார்கள். மாதாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு திவ்ய பாலனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து அவரை ஆராதிக்கிறேன். அதன் பின் மாதாவிடமும் சூசியப்பரிடமும் விடைபெற்று கொண்டு குகையை விட்டு வெளியே வருகிறேன். இதற்கு முன் நான் ஒருபோதும் அனுபவித்திராத அமெரிக்கையான சந்தோஷமும்
சமாதானமும் என் ஆத்துமத்தை நிறைந்திருக்கின்றன. இதோ உலகம் இன்னமும் அதே அசுத்தங்களோடுதான் இருக்கிறது. பசாசும் கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல என்னை விழுங்கிவிடும்படி என்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் எனக்கு பயமில்லை. அந்த பசாசின் தலையை நொறுக்கி நசுக்கி போடும் வல்லமையுள்ள தேவ மாதா இதோ என்னோடு இருக்கிறார்கள். நான் வலப்புறமோ இடப்புறமோ சாயாதபடி அவர்களே என்னை நேராக நடுப்பித்து இறுதியில் மோட்சத்தில் இருக்கிற தமது திருச்சுதனிடம் பத்திரமாக என்னை கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அவர்களால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஏனெனில் தேவ மனிதனை கருத்தாங்கி ஈண்டெடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகத்தோடு இரண்டரக் கலந்து தேவ மனுஷியாக இருக்கிறவர்கள் அவர்கள். அதையும் விட மேலாக அவர்கள் ஒரு படைப்பாக உண்டாக்கப்பட்ட கடவுளின் தாய்மையாகவும் மனு உருவாக படைக்கப்பட்ட தேவ ஞானமாகவும் இருக்கிறார்கள் என்று ஏனோ நான் நம்புகிறேன். ஆகையால் நான் அச்சப்பட யாதொரு முகாந்தரமும் இல்லை. செபிப்போமாக. எங்கள் நடுவிலே உயிரோடு வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்காய் உம்மை ஆராதித்து நன்றி கூறுகிறோம். விண்ணகத்தின் மகத்துவத்தை எல்லாம் துறந்து எங்கள் மேல் கொண்ட அன்பால் எங்களோடு வாழ்வதற்காகவே இம்மானுவேலாக எங்களோடு தங்கி எங்களுடைய இன்பத் துன்பங்களில் பங்கு கொண்டு எங்களை மீட்க வந்தவரே, நீர் மனிதராக இந்த உலகில் தோன்றி மனிதர்களைப் போல மாறி அவருடைய வாழ்வின் போராட்டங்களை நீர் முழுமையாக அனுபவித்ததால் மனிதர்களாகிய நாங்கள் படும் துன்பங்களை, வாழ்வின் போராட்டங்களை நீர் நன்கு அறிந்து எங்களுக்கு அதிலே உதவி செய்ய இன்றைய நாளிலே ஆவலோடு காத்திருக்கும் உம்முடைய அன்புக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்று நீர் என்னோடு உடன் தங்கி என்னோடு நடந்து எனது பொறுப்புகள், கடமைகள் மற்றும் இன்றைய அனைத்து செயல்பாடுகளிலும் உமது வலக்கரத்தை எனக்கு தந்து அதன் வழியாக வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பெரும் புகழ்ச்சியான வானக மண்டலங்களையெல்லாம் விட்டு துறந்து இன்று மன்னக மனிதர்களாகிய என்னோடு இருந்து வழிநடத்துவதற்கு திருவுளம் கொண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உமது அன்பை ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து நினைத்து மனதுருகி உமக்கு நன்றி கூறுகிறேன். அப்பா, இன்று என்னை கைவிடாதவரே, என்னை விட்டு விலகாதவரே, என்னுடைய மனதில் இருக்கிற காயங்களை அறிந்தவரே, இதோ என் மக்கள் படும் துன்பங்களை நான் கண்ணார கண்டேன், அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன், அவர்களுக்கு உதவி செய்ய இறங்கி வந்திருக்கிறேன் என்று விடுதலை பயனோல் 3:7 நீர் சொன்ன அதே வாக்கு தத்தத்திற்கு ஏற்ப இன்று நாங்கள் படும் துன்ப வேதனைகள் மத்தியிலே எங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிற உமது கரங்களை பற்றி பிடித்து கொண்டு இன்று எங்களுடைய மனதின் வேதனைகளை, காயங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை தீர்த்து நாங்கள் அதிலே வெற்றி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மாரநாத்தா, ஆண்டவரே வாரும்.